மேனேஜர் என்ன நடக்குது இந்த கம்பெனில? 10% லாபம் கிடைக்கும் பார்த்தா 60% நட்டுமே கிடைச்சிருக்கு. என்ன நடக்குது இந்த கம்பெனில? எனக்கும் இப்போ 10% அதிகமா லாபம் கிடைக்கும். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லணும். ஓகேவா? Employees. What happened, sir? Manager BS நாங்க 60% லாஸ் ஆயிட்டு நம்ம தான் ப்ராஃபிட் பண்றோம். என்ன பண்ண? சார் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலாம். எப்படி அட்வர்டைஸ்மென்ட் பண்ண? சார் இதுக்காக மொபைல் ஃபோன் இல்லாம யாருமே இல்ல. சோ நம்ம அட்வர்டைஸ்மென்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப வேர்ல்ட் வைட் ரீச் ஆகும் சார். ஆனா இன்னொரு ரீசன் என்னன்னா யார்கிட்டயுமே முக்காவாசி பேர் பர்ஸ் கூட கொண்டு போக மாட்டாங்க. சோ அதனால ஜிபே அதை யூஸ் பண்றாங்க. நம்ம அதுலேயே எல்லாம் ரெடி பண்ணிட்டா நம்ம கம்பெனிக்கு நல்லா இருக்கும். இதை நம்ம பாஸ்க்கு பண்ணி ஏற்றுடுவாங்களான்னு புரியல. சரி எனக்கு சொல்லி பார்ப்போம். பாஸ் கம்மி எம்ப்ளாயீஸ் நாங்கள் சேர்ந்து கொஞ்சம் ஐடியாஸ் வந்துருக்கோம். சொல்லுங்க. சார் இப்போ அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம் சார். அதுவும் ஸ்பெஷலா நம்ம வந்து ஃபுட்டு வச்சுக்கிறதுனால அது ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் வேறு. அப்புறம் வந்து ஃபேமஸாக ஆக்டர்ஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி சொன்னால் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நிறைய கிடைக்கலாம் போய் நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஆக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா பிள்ளைங்களோட மனசு என்ன இருக்கும், சரி நம்மளுக்கு பிடிச்சவங்க நடிச்சிருக்காங்க பார்ப்போம் நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட வருவாங்க. இப்போ உள்ள காலத்துலாம் கடை காலத்துல இல்லை அது நம்ம சமைக்க ரொம்ப சமைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுறோம். ஆட் முக்கியமாக இந்த ஆட் வந்து சும்மா போயிடுறேன். உங்களுக்கு அதை பார்க்கும்போது நல்லா இருக்கும் சாப்பிடணும் அப்படின்னு டெம்ட் ஆகலாம். உடனே கிளம்பி கடைக்கு வரும்போது அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆன்லைன் மூலமாகவும் நல்ல பிஸ்னஸாக ப்ராஃபிட் இருக்குது. இல்லை பாஸ் ஆன்லைன் ரிவ்யூஸ் போடுறது எவ்வளோ கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆர்டர் எல்லாருமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்மளோட பேரே அன்னபூரணி ஹெல்த் ஃபுட்ஸ் அப்படிங்கும்போது ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் இப்போ எல்லாரும் பண்ணுவீங்க. எல்லாரோட பாடி இப்போ வீக்காக போயிட்டுனால எல்லாருமே ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் நம்ம மெயினாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே ஆன்லைனில் மாற்றணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போது வயசானவங்களோட யூத் வேறு அதை வாங்கி சாப்பிடும்போது அவங்களுக்கும் டேஸ்ட் பிடிக்கும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாகும். அப்போ நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்கும் இந்த வேர்ல்டு வைடில். அப்பனா ஆஃப்லைனுக்கும் நீங்க சொல்ற மாதிரி கடைகளுக்கு அப்படின்னா ஆஃப்லைன்ல வாங்குவாங்க. இல்லை நம்ம கடைகளுக்காக இப்போ ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்களும் ஃபோன் யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஆட்ஸ் போட்டுருந்தோம். ஆக்டர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸை வச்சு நம்ம இப்போ ஒரு ஆட் போட்டோம்னா அவங்க அதை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் இதை வந்து இந்த ஆட் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்குவாங்கல்ல. அப்போ நமக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தரதில்லை. சரி, அப்போ இந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு பண்ணியாச்சு சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் சீன். KFC சிக்கன் எவ்வளவு அழகா இருக்கு. இது என்னது இந்த இது திருட்டு வரா? அந்த காலத்துல அன்னபூர்ணின்னு ஒரு கடை உண்டு விருதுநகர்ல. அங்க எவ்வளவு டேஸ்டியான ஃபுட்லாம் உண்டு. நாங்க பாத்தீங்க இருக்க சூப்பர் மார்க்கெட். என்னது இருக்கு இதெல்லாம் வாங்கின தின்ன உடம்புக்கு ஆகும். பாத்தீங்க அன்னபூர்ணி கடையை நீங்க சொல்றீங்க. Please send the அன்னபூர்ணி shop. என்னது எவங்க பேசிட்டு இருக்க இது? இது அப்படிலாம் வர பாத்தீங்க அன்னபூர்ணி கடை. பாட்டி நீங்க அந்த காலத்துல அன்னபூர்ணி கடை சொல்றீங்க. அது இப்போ ஆன்லைன்லயே வந்துட்டு நம்ம இப்போ ஃபோன்ல சொன்னா அவங்களே நம்ம வீட்டு ஸ்வீட்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அது எப்படி கொண்டு இதுல எப்படி வரும்? ஆர்டர் பண்ணணும் பாட்டி. பைசாலாம் எப்படி நீங்க அனுப்புவீங்க? ஜிபே இருக்கு பாட்டி, அது மூலமா நாம அனுப்பி விடலாம். இங்க எங்க ஏதோ வாட் ஏதோ இருக்கா? சரி பாட்டி இந்த பிச்சைக்காரங்க கூட இப்போ QR ஸ்கேன் பண்ணி நம்மகிட்ட பைசா இல்லைன்னா ஜிபே மூலமா பைசா எடுத்துக்கிறாங்க. இது தெரியாத பாட்டி உங்களுக்கு? ஜிபேலேயே பைசா அனுப்பிடலாம். ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் சாப்பிட்ற பழைய காலத்து டேஸ்ட்டில். உங்கள் அப்பா உங்களை படிக்க வச்சுருக்கான். எங்களை எப்படி எங்கள் அப்பையும் படிக்க வச்சான்.
ஆர்டர் பண்ணுவோம் பாட்டி. பண்ணுங்க பார்ப்போம். ஆர்டர் பண்ணியாச்சு பாட்டி, நாளைக்கு காலையில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்ட்டி. யாரு? ஹலோ மேம், ப்ளீஸ் ஓடிபி. இன்னும் ஓடிபி ஆர்டர் பண்ணிருப்பீங்க, எல்லாத்தையும் ஓடிபி சொல்லுங்க மேம். யார் போட்டா? வீட்டில் தான் போட்டாங்க. என்ன ஆர்டிபியை போட்டா? எந்த ஆர்டிபி? நேற்று உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு ஆர்டர் போட்டுருவோம் பாட்டி, அதான் ஓடிபி கேட்டிருக்காங்க. வாங்க. காலையில நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, நீங்கள் ஓடிபி வந்து சொல்லுங்க. ஓகே பாட்டி, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணீங்க, நீங்கள் வந்து இது வந்து தப்பாக பேசுறீங்க. நானும் ஒரு வேலை தானே பார்க்குறேன், இது வந்து நீங்கள் தப்பாக இல்லைங்க. ஆர்டர் எல்லாம் நான் வந்து வகைக்கு வரல, உங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டை தான் வாங்கிருக்கேன். சரி பண்ணியா. நெக்ஸ்ட் 5 months later. மேனேஜர் டேஸ்டெல்லாம் இருக்கு. பாட்டி, அந்த கம்பெனி நம்ம என்ன டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுங்க பாட்டி. நான் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், நம்ம கம்பெனிக்கு என்ன டெவலப் பண்ணுறோம். இந்த அன்னபூர்ணி கடை வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அதுல வந்து இந்த எப்படி சொல்ல, இந்த இதெல்லாம் சாப்பிட்டா நல்ல ஞாபகமா இருக்கும். வேற நல்ல ஹெல்த்தியா இருக்கலாம். அப்படி சரி, நல்லா ஆர்டர் பண்ணுறோம். மேனேஜர் பாஸ் அன்கியா. அதான் இப்போ வந்து நம்ம கம்பெனி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நம்ம கம்பெனிக்கு தொடர்ந்து இப்படி உங்களோட பங்களிப்பு வந்து நம்ம கம்பெனிக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ. ஏஐ பயன்படுத்தி இப்போது இந்த நவீன காலத்தில் எல்லா கம்பெனிகளும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராஃபிட்டையும் அதிகரிச்சுக்கிடலாம். இதுதான் இந்த ஏஐயோட ஒரு பெரிய கிஃப்ட்டு. இது வந்து ஏஐ வந்து கம்பெனிஸ்க்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். ஏஐ வந்து ஒரு கருவி தான், ஆனால் மனுஷனோட உணர்வுகளை அது புரிஞ்சிக்கிட தெரியாது. ஆனாலுமே அதை தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கிடணும்.